அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த தீர்மானம்லாம் நடக்கும்போது அதிமுக ரெண்டா பிரிஞ்சிருந்தாங்க. ஒரு சாரர் 25 பேர் வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. இன்னொரு 22 பேர் வந்து இபிஎஸ் கட்சி அவங்க வந்து எதிராக வாக்களிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கட்சி பிளவுபட்டு இருந்தது. பட் இருந்தாலும் சிஎம் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தவங்க மறுபடியும் இபிஎஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதே போல் சபாநாயகர்கிட்டையும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா லேட்டஸ்டாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்கள் 21 பேர் தகுதி நீக்கம் இல்லை என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சொல்லியிருக்காரு. 21 எம்எல்ஏக்களையும் மன்னிக்க கோரிய எடப்பாடி பழனிசாமியின் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் சபாநாயகர் பேட்டியளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த 4 பேருக்கு எதிரான அந்த தகுதி நீக்க நோட்டீஸ் மீது நடவடிக்கை தொடங்கியுள்ளதா சபாநாயகர் சொல்லியிருக்காரு. சட்ட விதிகளின்படி அந்த 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சபாநாயகர் உறுதியளிச்சிருக்காரு. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.